ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 11th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 7 அணிகளும் அணிக்கோவைகளும் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் எக்ஸசைஸ் 7.1 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். aij equal to I minus 2j whole square divided by 2 with m equal to 2, n equal to 3. இதேமாரி செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை முடிச்சுக்கலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஐஜே ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எம்மும் என்ன கொடுத்துருக்கு, 2 and 3. அப்போ எம்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் போன வீடியோவில், ரோவை குறிக்கும். என்னங்கிறது காலமை குறிக்கும். அப்போ 2/3 மேட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரியா, அதுக்கு உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜென்ரல் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2/3 மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணலாம் முதல்ல. அப்போ ஏ ஈக்குவல் டு 2/3 ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா A11, A12, A13 ஃபர்ஸ்ட் ரோ எழுதிட்டோம். அதேமாதிரி A21, A22, A23. இந்த மாதிரி நம்ம ஒரு 2/3 2 ரோ 3 காலம் இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து 2/3ன்னு சொல்கிறோம். 2/3. அப்போ ஒரு 2/3 ஜென்ரல் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ given கண்டிஷன் என்னன்னு பாருங்க. aij equal to aij equal to என்ன given condition, I minus 2j whole square, I minus 2j whole square divided by 2. இதுதான் given கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதில் ஐங்கிறதும் ஜேங்கிறதும் நாம் இங்கே எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு நம்பராக கொடுத்து பார்க்கணும். சரியா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். A11 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐயை குறிக்கும், ரெண்டாவது ஒன் ஜேவை குறிக்கும். சிமிலர்லி மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ 1 by 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிப்போம். முதல்ல A11 கண்டுபிடிக்கலாமா. A11 ஈக்குவல் டு இதில் ஐக்கும் ஜேவுக்கும் இந்த 1 and 1 கொடுக்குறோம். அப்போ 1 minus 2 into 1 இல்லையா. அப்போ 1 minus 2 into 1 by 2. இங்கே மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன கிடைக்குது, which is equal to 1 minus 2 into 1 is 2 தானே. அப்போ 1 minus 2 minus 1 வரும். -1 ஹோல் ஸ்கொயர் 1 தான். அப்போ 1 by 2. அப்போ A11 கிடைச்சிருச்சு. அடுத்ததா A12 பாருங்க. A12 ஈக்குவல் டு இப்போ ஐக்கு 1 ஜேக்கு 2. அப்போ அந்த கிவன் கண்டிஷனில் கொடுத்தோம்னா 1 minus 2 into ஜேவுக்கு 2 தான். 2 ஹோல் ஸ்கொயர் divided by 2. அப்போ என்ன கிடைக்கும், 1 minus 4. அப்போ 1 minus 4 ஹோல் ஸ்கொயர் divided by 2ன்னு வரும். 1 minus 4 இங்கே தானே -3. -3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 ஆயிரும். அப்போ 9 by 2. இதுதான் A12. A13 பார்க்கலாமா. A13 ஈக்குவல் டு அதே கண்டிஷனில் கொடுங்க. ஸோ ஐங்கிறது 1 minus 2 into ஜேங்கிறது 3. ஸோ 1 minus 2 into 3 ஹோல் ஸ்கொயர் divided by 2. இப்போ என்ன கிடைக்குது, 1 minus 2 into 3 எவ்வளோ, 6. அப்போ 1 minus 6 ஹோல் ஸ்கொயர்னு வரும் divided by 2. 1 minus 6 எவ்வளோ, -5. -5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, பாசிட்டிவ் 25 ஆயிரும். 25 by 2 அப்படின்னு வரும். அப்போ 25 by 2. இதுதான் A13. நெக்ஸ்ட்டு இந்த A21 கண்டுபிடிக்க போகிறோம். A21 அப்படிங்கிறப்ப ஐயோட வேல்யூ 2 ஆயிரும், ஜேவோட வேல்யூ 1 மாறுது. சரியா, A21 ஈக்குவல் டு அந்த கண்டிஷனில் ஐக்கு பதிலாக 2 கொடுக்கணும், ஜேவுக்கு பதிலாக 1 கொடுக்கணும். அப்போ என்ன வரும், 2 minus 2 into 1 whole square divided by 2. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 2 minus 2 1s are 2 தான். 2 minus 2 by 2. அப்போ ஆன்சர் 0ன்னு வரும். சரியா, அப்போ A21 ஈக்குவல் டு 0. அடுத்தது A22
2 a22 equal to iக்கு 2 jக்கும் 2 அப்போ கண்டிஷனில் கொடுத்தோம்னா 2 minus 2 into 2 whole square divided by 2 வரும் which is equal to 2 minus 2 2s are 4 அப்போ 2 minus 4 whole square by 2 வரும் அப்போ இது என்ன ஆயிடுச்சு 2 minus 4 எவ்வளவு minus 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 by 2 வரும் அப்போ 4 by 2 அப்போ a22 equal to 4 by 2 கேன்சல் பண்ணோம்னா 2 அடுத்ததா a23 கண்டுபிடிப்போம் a23 equal to இப்போ ஐயோட வேல்யூ 2 ஜேவோட வேல்யூ 3 இப்போ கிவன் கண்டிஷனில் கொடுங்க ஐனா ஸோ 2 minus 2 into 3 whole square divided by 2 equal to என்ன வரும் 2 minus 2 3s are 6 அப்போ 6 whole square 2 minus 6 whole square by 2 வரும் equal to 2 minus 6 அளவு minus 4 minus 4 ஸ்கொயர் பண்ணோம்னா பாசிட்டிவ்ல 16 by 2 வந்துச்சு அப்போ 16 by 2 கேன்சல் பண்ணோம்னா 8 அப்போ a23 equal to 8 ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம் இப்போ அந்த ஜென்ரல் அணி எடுத்துருந்தோம் இல்லையா a11 a12 அதில் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் முதல்ல a11 என்ன கண்டுபிடிச்சோம் a11ங்கிறது 1 by 2 a12ங்கிறது 9 by 2 அப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சோம் இல்லையா 25 by 2 a21 0 a22 2 அப்படி ஒன்றா கண்டுபிடிச்சோம் ஒன்றா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஸோ a11 அப்படிங்கிறது வந்து 1 by 2 a12ங்கிறது 9 by 2 a13 25 by 2 அடுத்து a21 என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க a21 வந்து 0 a22ங்கிறது 2 அப்போ a21 0 a22ங்கிறது 2 a23ங்கிறது 8 ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே என்னவா இருக்குது டிவைடட் பை 2வாக இருக்குது அதனால நாம் 1 by 2 காமனாக எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ 1 by 2 காமனாக எடுத்தோம்னா ஸோ இதுலேருந்து 1 by 2 காமனாக எடுப்போம் அப்போ 1 by 2 காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன வரும் 1 ஃபர்ஸ்ட் ரோவில் 1 9 25 வரும் ஆனால் செகண்ட் ரோவில் by 2 காமனாக இல்லை அதனால் நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ என்ன ஆகிடும் எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை ஆகிடும் அப்போ 0 into 2 0 2 2s are 4 8 2s are 16 இந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சம் பார்ப்போம் செகண்ட் சம் பார்த்தோம்னா aij equal to modulus of 3a minus 4j by 4 with m equal to 3 n equal to 4 அப்படின்னு என்ன அர்த்தம் 3 by 4ல் ஒரு அணியை உருவாக்க போகிறோம்னு அர்த்தம் அப்போ 3 by 4 அப்படின்னு என்ன அர்த்தம் 3 ரோ 4 காலம் வரணும் அப்போ 3 ரோ எழுதலாமா ஜென்ரலாக அப்போ ஜென்ரலாக ஏங்கிற அணி எப்படி இருக்கும் a11 a12 a13 a14 இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ என்னவா இருக்கும் a21 a21 a22 a23 a24 இதுதான் செகண்ட் ரோ தேர்ட் ரோ என்னவா இருக்கும் a31 a32 a33 a34 ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஏங்கிற அணி சரியா இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம இந்த கண்டிஷனில் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் a11 கண்டுபிடிக்கலாமா அப்போ a11 ஈக்குவல் டு a11 ஈக்குவல் டு கண்டிஷன் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் 3i minus 4j அப்போ மாடுலஸ் ஆஃப் 3i minus 4j அப்போ 3 into i இங்கே a11 தான் எடுத்துருக்கிறோம் அப்போ ஐயும் 1 தான் ஜேவும் 1 தான் அப்போ 3 into 1 minus 4 into 1 தான் divided by 4 அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 3 1s are 3 அப்போ மாடுலஸில் 3 minus 4னு வரும் divided by 4 அப்போ 3 minus 4னா -1 மாடுலஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம் பாசிட்டிவாக எடுத்துக்குவோம் அப்போ 1 by 4 அப்போ ஈக்குவல் டு 1 by 4 அடுத்ததாக a12 கண்டுபிடிக்கலாமா
அப்போ A12 ஈக்குவல் டு கண்டிஷனில் கொடுங்க மாடுலஸ் ஆஃப் 3 இன்ட்டு I1 J2. அப்போ 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 2 டிவைட் பை 4 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 3 1s are 3 மைனஸ் 4 2s are 8 divided by 4 which is equal to 3 minus 8 வருது. அப்போ minus 5 மாடுலஸ் எடுத்தோம்னா பாசிட்டிவ் 5 ஆயிடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் minus 5 by 4 வரும். இது வந்து 5 by 4 மாறிடும். இதுதான் A12. நெக்ஸ்ட் A13 பாருங்க. A13 ஈக்குவல் டு இங்கே ஐங்கிறது 1 ஜேங்கிறது 3. அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 3 divided by 4 which is equal to 3 1s are 3 தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 4 3s are 12. அப்போ 12 divided by 4 வரும். அப்போ A13 equal to A13 equal to மாடுலஸில் சரியா 3 மைனஸ் 12 எவ்வளவு? மைனஸ் 9. அப்போ மைனஸ் 9 டிவைட் பை 4 வரும். மாடுலஸ் எடுத்தோம்னா மைனஸ் 9க்கு ப்ளஸ் 9 ஆயிடும். அப்போ 9 by 4 இதுதான் A13. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோவை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா 1 இருக்கு இல்லையா? A14 இருக்குது. அப்போ A14 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 இன்ட்டு ஐங்கிறது 1 தானே மைனஸ் 4 இன்ட்டு ஜேங்கிறது 4 by 4 which is equal to modulus of 3 1s are 3 minus 4 4s are 16. 4 தான் 4 4s are 16 divided by 4 சரியா? அப்போ மாடுலஸ்குள்ள 3 மைனஸ் 16 பண்ணோம்னா மைனஸ் 13 வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 13 டிவைட் பை 4 வரும். அப்போ மைனஸ் 13க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ 13 by 4 இது என்ன வேல்யூ? A14. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோவுக்கு உண்டான 4 வேல்யூஸும் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக செகண்ட் ரோ அதாவது A21 பார்ப்போம். A21 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு, ஜேவோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் 3i அதனால் 3 இன்ட்டு 2 மைனஸ் 4j அப்போ 4 இன்ட்டு 1 டிவைட் பை 4 which is equal to 3 2s are 6. இப்போ மாடுலஸ் ஆஃப் 6 minus 4 1s are 4 தான் divided by 4 equal to 6 minus 4 பண்ணோம்னா 2 வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 by 4 அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 is nothing but 2 தான். அப்போ 2 by 4னா கேன்சல் பண்ணோம்னா 1 by 2 வரும். நம்ம எல்லாத்தையும் by 4னே வச்சுக்கலாம். அப்போ தான் காமனாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால எல்லாமே by 4னு வச்சுக்கலாம். அப்போ A21 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக A22. அப்போ A22 ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்கே என்ன ஐயும் 2 தான் ஜேவும் 2 தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 2 டிவைட் பை 4 அப்போ என்ன கிடைக்கும்? A22 ஈக்குவல் டு A22 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 2s are 6 மைனஸ் 4 2s are 8. அப்போ 6 மைனஸ் 8 by 4 வரும். அப்போ A22 அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 தானே பை 4. அப்போ மாடுலஸ்க்கு மைனஸ் 2க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 2 தான். அப்போ A22 ஈக்குவல் டு 2 by 4. இதே மாதிரி A23 பார்ப்போம். A23 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இப்போ I வந்து 2 J வந்து 3. அப்போ 3 இன்ட்டு 2 minus 4 into 3 divided by 4 equal to modulus of 3 2s are 6 minus 4 3s are 12 வருதா divided by 4 equal to modulus of 6 minus 12 என்ன ஆயிரும் minus 6 by 4 வரும். மாடுலஸ் எடுத்தோம்னா minus 6க்கு plus 6 ஆயிரும். அப்படின்னா 6 by 4 தான் என்னது A23. நெக்ஸ்ட் A24 பார்ப்போம். அப்போ A24 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இங்கே ஐங்கிறது 2 ஜேங்கிறது 4. அப்போ 3 இன்ட்டு 2
minus 4 into 4 divided by 4, which is equal to modulus of 3 2s are 6 minus 4 4s are 16 by 4 வரும் equal to 6ல 16 கழிச்சோம்னா minus 10 by 4 equal to modulus minus 10 modulus எடுத்தோம்னா 10 by 4 வரும். இதுதான் A24. செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ரோ பார்ப்போம். தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது A31. அப்போ A31 ஈக்குவல் டு இப்போ ஐங்கிறது 3 ஜேங்கிறது 1. அப்போ என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் 3 into 3 minus 4 into 1 divided by 4, which is equal to 3 3 சார் எவ்வளவு 9. அப்போ 9 minus 4 by 4 வரும், which is equal to மாடுலஸ்குள்ள 9 minus 4 என்னது 5. அப்போ 5 by 4. நெக்ஸ்ட் A32 கண்டுபிடிப்போம். A32 ஈக்குவல் டு அப்போ மாடுலஸ் ஆஃப் இப்போ ஐங்கிறது 3 ஜேங்கிறது 2 அப்படின்னா 3 into 3 minus 4 into 2 divided by 4 equal to என்ன வருது modulus of 3 3s are 9 minus 4 2s are 8 divided by 4 equal to 9 minus 8 இங்கிறது 1 by 4 modulus எடுத்தோம்னாலும் ஒன்னே தான். அப்போ 1 by 4 இதுதான் A32. அடுத்ததா A33 கண்டுபிடிப்போம். A33 equal to modulus of ரெண்டுமே 3 தான். அப்போ 3 into 3 3 into 3 minus 4 into 3 divided by 4. அப்போ என்ன ஆகும் 3 3s are 9. அப்போ 9 minus 4 3s are 12. அப்போ 12 9 minus 12 divided by 4 வரும். அப்போ A33 equal to modulus of 9 minus 12 இல்லையா. அப்போ 9 minus 12 அப்படின்னு சொன்னோம்னா minus 3 வரும். minus 3 divided by 4. அப்போ modulus of minus 3ங்கிறது positive 3 தான். அப்போ A33 equal to 3 by 4. லாஸ்ட் எலிமெண்ட் A34. அப்போ A34 equal to modulus of 3 into ஐங்கிறது 3 ஜேங்கிறது 4. அப்போ 3 into 3 minus 4 into 4 divided by 4, which is equal to 3 3s are 9 minus 4 4s are 16 by 4 equal to இப்போ 9 minus 16 பண்ணுறோம். அப்போ minus 7 வரும். modulus of minus 7 divided by 4 வரும், which is equal to 7 by 4. இதுதான் A34. ஸோ A34 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம் 3 ரோவுமே. ஸோ பொதுவாக ஏங்கிற ஒரு அணியை நம்ம உருவாக்கியிருந்தோம். அந்த அணியில் இருக்கிற 3 ரோ 4 காலமுக்கு உண்டான அனைத்து மதிப்புகளையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஒவ்வொரு வேல்யூஸுமே எடுத்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த அணியில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல A11 அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 1 by 4. அப்போ இங்கே 1 by 4. ரெண்டாவதா A12 அப்படிங்கிறது 5 by 4. அப்புறம் A13ங்கிறது 9 by 4. A14னா 13 by 4. இப்போ செகண்ட் ரோ பார்த்தோம்னா A21 அதாவது 2 by 4 கண்டுபிடிச்சிருப்போம். 2 by 4. A22ங்கிறதும் 2 by 4 தான். A23ங்கிறது 6 by 4. A24 10 by 4. தேர்ட் ரோ A31 இங்கே தான் இருக்குது 5 by 4. 5 by 4. A32 1 by 4. 1 by 4. அடுத்தது A33 3 by 4. A34 லாஸ்ட் வேல்யூ 7 by 4. ஸோ எல்லா வேல்யூஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா காமனாக by 4 இருக்குதா 1 by 4 இருக்குதா, அதனால் ஒவ்வொரு எலமெண்ட்லேயுமே வந்து நம்ம 1 by 4 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றிலையும் 1 by 4 வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் 1 5 9 13. செகண்ட் ரோவில் 2 2 6 10
தேர்ட் ரோவில் 5 1 3 7. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர்.